வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முருங்கை கீரை வெறும் உணவு மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு சத்துக்களினுடைய சுரங்கம். உலக சுகாதார நிறுவனமே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கண்டு வியந்து பாராட்டியிருக்காங்க. 100 கிராம் முருங்கை கீரையில் தாதுக்கள் இருக்குது. தாதுக்களில் இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் இருக்குது. விட்டமின்களில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. புரதச்சத்து குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதர சத்துக்களான ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துன்னு இருக்குது. ஊட்டச்சத்து பட்டாளமே இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. முருங்கைக்கீரையை உலர வைத்தும் பொடி செஞ்சும் எடுத்துக்கலாம். அந்த பொடி எப்போ வேணால் நம்ம பயன்படுத்தலாம். இல்லைனா முருங்கைக்கீரையை சமைத்தும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரை இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகையை குணப்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து மிக அதிகமான அளவில் இருக்குது. இதை தொடர்ந்து நம்முடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து அதிகரித்து ரத்த சோகை நீங்கும், உடல் சோர்வு நமக்கு குறையும். இப்போ இந்த ரத்த சோகை முதல்ல எதுக்காக ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடலில் இரும்பு சத்து குறையும் போது தான் ஏற்படும். இரும்பு சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும். ஹீமோகுளோபின் தான் நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் வலி, உடல் சோர்வு, கவனமின்மை எல்லாம் நமக்கு இருக்கும். இந்த அறிகுறிகளை நீக்கணும்னா வளமான அளவில் இரும்பு சத்து நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்களினுடைய வளம் திரும்ப ஆரம்பிக்கும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கிடைக்கும். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் போது நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். உடல் சோர்வெல்லாம் நமக்கு வந்து குறைஞ்சிரும். முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை வலுவாக்கி கொள்ளலாம். இப்போ அதுக்கு காரணம் என்னன்னா, முருங்கைக்கீரையில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிக அளவு இருக்குது. இப்போ வளரக்கூடிய குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சி தருவதோட பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலி இதெல்லாம் வராமல் உங்களுக்கு ஒன்று தடுக்குது. இப்போ 30-40 வயதை நெருங்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் அவங்களுக்கு எளிமையாக ஏற்படும். ஸோ எலும்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதால கீழே விழுந்துட்டா கூட உடனே எலும்புல வந்து ஃப்ராக்சர், அதாவது ஒரு சின்ன முறிவாவது ஏற்படும். அப்போ அவங்க எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குன்றது அர்த்தம். அப்போ நமக்கு வந்து எலும்புகளுக்கு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற இந்த மாதிரி தாது சத்துக்களை நம்ம அளிக்கணும் இல்லையா? அதனால எலும்புகளை வலுவாக்குறதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே முருங்கைக்கீரை உணவுகளை சேர்த்துக்கோங்க அப்படின்னா பன்மடங்கு உங்களுடைய உடல் வந்து எலும்புகளை உறுதியாக வைத்திருக்கும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நிலைநிறுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதுக்கு காரணம் முருங்கைக்கீரையில் வந்து ஐசோதியோசைனைடுகள் அது இருக்கிறதால இது இன்சுலினுடைய சுரப்பை வந்து சீராக்கி, அதாவது ரத்தத்தில் போதுமான அளவுக்கு இன்சுலினை வந்து சுரக்க வச்சு நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக அமையுது. ரத்தத்தில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும்போது தான் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ ரத்தத்தில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கரெக்டாக பண்ணி பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சுகர் ப்ராப்ளம் தாராளமாக முருங்கைக்கீரை வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உடனே உங்களுடைய ரத்தத்தில் கரைந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி சுகர் பிரச்சனை உங்களை விடுபட வைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, வருங்காலத்திலும் சுகர் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையினுடைய தாக்கம் இல்லாமலே நீங்கள் நலமோடு இருக்கலாம். கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரைங்க. இப்போ நமக்குடைய கண் பார்வைக்கு அடிப்படையாக ஊட்டச்சத்துக்கள் வந்து ஜியாக்சாந்தின், விட்டமின் ஏ என்னால் நமக்கு வந்து வேணும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வேணும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ வந்து நிறைந்திருக்கிறதால இது கண்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது. மேலும் உங்களுக்கு இந்த மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கிறதோட கண் பார்வை மங்கலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும். கண் கருவிழி சேதமடைவது, விழிப்படலம் பாதிக்கப்படுவது, எனவே எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. இப்போ உங்களுக்கு இளைஞர்களாக நீங்கள் இருக்கும்போதே கண் கண்ணாடிகளை வந்து நீங்கள் அணிஞ்சிட்டு இருக்கீங்க, பார்வை குறைபாடு உங்களுக்கு இருக்கு, தூரத்தில் இருக்கிறதெல்லாம் மங்கலாக தெரியுது அப்படின்னா நீங்கள் ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படுறீங்கன்னு அர்த்தம். இப்போ கண்களுக்கு வளமான அளவில் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது. விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய முருங்கைக்கீரையெல்லாம் வீக்லி 1 டைம்ஸ் அல்லது டெய்லி கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அந்த ஊட்டச்சத்து கண்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும் போது பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பார்வை குறைபாடை கூட ஓரளவு நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா வயதானவர்களுக்கு பார்வை குறைபாடுன்றது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒன்று.
ஒன்று தான். ஆனால் அதை ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும். ஆனால் இளைஞர்களுக்கு பார்வை குறைபாடு இல்லாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துறதுக்கு எல்லாமே முருங்கைக்கீரையை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அதிலிருந்து விடுபட்டு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து குணப்படுத்துறதுக்குமே முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி, அதாவது விட்டமின் சி வந்து உயிர் சத்து. இது வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணிடும், பலமாக ஆக்கிடும். அதனால் நமக்கு தொற்று நோய்கள், சாதாரண ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி தொல்லைகள் வந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கலாம். புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கி உள்ள நுழையாம நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக்கிறோம். அதனால ஒரு இப்போ நமக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட செல்கள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், பாக்டீரியா, வைரஸ், அந்த மாதிரி பூஞ்சை தொற்றுகள், தொற்று நோய்கள் நமக்கு எதுவுமே இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தொடர்ந்து நீங்கள் முருங்கைக்கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை விட 7 மடங்கு விட்டமின் சியும், பாலில் இருக்கக்கூடியதை விட 4 மடங்கு கால்சியமும் முருங்கைக்கீரையில் இருக்குது. ஸோ தொடர்ந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கொண்டு நலமடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.